ஓணம் சீரீஸோட 17வது ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உள்ளிக்கறி. சின்ன வெங்காயம் வச்சுட்டு செய்கிற இந்த ஒரு கறி இஞ்சி புளி மாதிரியே இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டுமாக இருக்கும். அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்கிறது, ஆனால் இஞ்சிக்கு பதிலாக நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்கிறது. இது ஒரு நார்த் கேரளா ஸ்பெஷலாக இருக்குது. சவுத் கேரளா ஸ்டைலில் அந்த அளவுக்கு யாரும் செய்யறதில்ல. அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளிக்குள்ள 2 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கு. வறுத்து சேர்க்கறதுக்காக 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி போட்டு பாதி வறுத்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கு. ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை கூடி சேர்த்து இதே மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கருகி போகாமல் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூடாக இருக்கிற இந்த தேங்காய்க்குள்ள 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர் கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப நைஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. 15 பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கு. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கு. வறுத்து எடுத்துக்கலாம். அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கு. முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப் அளவுக்கு தேங்காய் அதுக்குள்ளே போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மிச்சம் வர்ற எண்ணெய்க்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூனோட பாதி அளவுக்கு வெந்தயம் கூடி போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதுக்குள்ளே சேர்த்து இதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், ஒரு 1/4 கப் அளவுக்கு கறிவேப்பிலையும் கூடி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரையை வச்சு எடுத்து வச்சிருக்கிற புளி, அந்த புளியோட தண்ணியும் ஊற்றி இருக்கு. கூடவே அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கூடி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இருக்கு. இப்போ இது நல்லா திக்காக இருக்குது. நமக்கு இது கொஞ்சம் லூஸாக வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி, சுடு தண்ணி தான் ஊற்றணும். கொஞ்சம் சுடு தண்ணி கூடி ஊற்றி இது டைல்யூட் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இடித்து சேர்த்துருக்கு. கூடவே நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே மேலே இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகணும். இஞ்சி புளி மாதிரியே பேலன்ஸ் ஆகணும். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தோணுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஓணம் ஸ்பெஷல் உள்ளிக்கறி ரெடியாக இருக்குது.